யூடியூபர் இர்ஃபான் ரீசென்ட்டா பேபி ஜெண்டர் ரிவீலிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ போட்டு ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்கு மாட்டிக்கிட்டாருன்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா பொதுவாவே வந்து இந்தியால அதிலயும் குறிப்பா தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஜெண்டர் ரிவீல் பண்றது வந்து தடை செய்யப்பட்டிருக்குது. அதுக்கான காரணம் என்னன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பொண் குழந்தை அப்படின்னு சொல்லி வந்து தெரியும்போது கள்ளிப்பால் ஊத்தி கொன்னுட்டு இருந்த காரணத்தினால தான் இந்த மாதிரியான ஒரு தடை வந்து விதிச்சிருந்தாங்க. அந்த தடைய மீறி இவர் இப்ப பண்ணியிருக்கிற விஷயமானது ஒரு மிகப்பெரிய குற்றமா தான் வந்து மருத்துவத்துறையில வந்து பார்க்கப்படுது. ஸோ இந்த வீடியோவ வந்து பார்த்த அவங்க இர்ஃபான் அவர்களுக்கு லீகலா வந்து ஒரு நோட்டீஸ் ஒண்ணு வந்து அனுப்பிச்சிருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம காவல்துறை கிட்ட இது வந்து சட்டப்படி நீங்க வந்து அதுக்கான நடவடிக்கை வந்து எடுக்க வேணும்னு சொல்லி அவங்க சைடுல இருந்து வந்து ஒரு ரெக்வெஸ்டும் வந்து குடுத்திருந்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோ போஸ்ட் பண்ண 2 நாளுக்கு அப்புறமா இர்ஃபான் அவர்கள் இந்த விஷயம் வெளிய பரவலா வந்து வரும்போது சர்ச்சைக்குள்ளாகும்போது அந்த வீடியோவ வந்து அவருடைய அபிஷியல் யூடியூப் பேஜ்ல இருந்து டெலீட்டும் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ தமிழ்நாடு மருத்துவத்துறையில இருந்து வந்து ரெக்வெஸ்ட் பண்ணபடி கண்டிப்பா இதுக்கு லீகலா போலீஸ் சைடு இருந்துமே வந்து இர்ஃபான் அவர்கள் கிட்ட லீகலா வந்து என்கொயரி வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதன் ஒரு அடிப்படையில தான் வந்து இர்ஃபான் அவர்கள் இந்த வீடியோவ ரிமூவ் கூட வந்து பண்ணியிருக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. என்னதான் அவர் வந்து வீடியோ வந்து டெலீட் பண்ணியிருந்தாலும் கூட இதுக்கு முன்னாடியே வந்து அவரு துபாய்ல இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் நாங்க வந்து இந்த மாதிரி பேபி ஜெண்டர வந்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிற மாரி ஒரு அபிஷியல் வீடியோவே வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு. போஸ்ட் பண்ணியிருந்தாலும் கூட இந்தியாக்குள்ளார அவர் இந்த மாரி ஒரு விஷயம் பண்ணது சர்ச்சைக்கு உண்டான விஷயமா தான் பார்க்கப்படுது. பொதுவாவே யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு சில சர்ச்சையில வந்து மாட்டிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பப்ஜி மதன், டிடிஎஃப் வாசன் இந்த மாதிரி ட்ரெண்டிங் யூடியூபர்ஸ் மத்தியில இப்ப இர்ஃபான் அவர்கள் போட்ட இந்த ஜெண்டர் ரிவீலிங்குமே வந்து ஒரு சர்ச்சைக்குள்ளாகி அவர் மேலயும் கேஸ வந்து ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க.